Get ready to go back in time with Tamil Nostalgia. வணக்கம், இது தமிழ் நாஸ்டாலஜியா சேனலின் என்ன பாட்டு பாட இணையத்துல இருக்கிற ஒரு யூனிக்கான கேம் ஷோ. நான் பிரியா பார்த்த சாரதி அண்ட் நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமோட சேலஞ்ச். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவை தூண்டும், ஒவ்வொரு நோட்டும் ஒரு கதையை சொல்லும். இசையோடு இணைந்து பாடலாம், கொண்டாடலாம். இது பாட்டு பாடுறவங்களுக்கான ஷோ இல்ல, பாட்டை ரசிக்கிறவங்களுக்கான ஷோ. கேள்விகள் பல ரூபத்துல இருக்கும், பதில் எப்பவும் ஒரு பாட்டா இருக்கும். புதுமையான புதிர்கள், அருமையான பாடல்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட சீசன் 3 எபிசோட் 11 ஆஃப் த லைவ் தமிழ் மியூசிக் குவிஸ். தமிழ் திரை இசை ரசிகர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இது. வாரம் வர்ச்சுவலா நம்மளோட 3 கண்டஸ்டன்ஸ் இணையறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே கந்தர்வ குரல் கொண்ட திரு ஹரிஹரன் அவர்களுடைய பாடல்கள் பத்தி தான். இன்னைக்கு நாம பார்க்க போற கேள்விகள் எந்த ரூபத்துல இருக்க போகுதுன்னா, 6 கேட்டகரிஸ் இருக்கும். ஒரு கேட்டகரியிலும் 3 கேள்விகள். ஃபர்ஸ்ட் 100, 200, 300 பாயிண்ட்ஸ் இருக்கு. 100 பாயிண்ட்ஸ் will be easier than 300 பாயிண்ட்ஸ். என் கணக்குப்படி கண்டஸ்டன்ஸுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ இதுல தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேட்டகரிஸ் என்னன்னா, ஏஆர் ரஹ்மான் உடன் இவர் ஹரிஹரன் இணைந்து பணியாற்றிய பாடல்கள். ஸோ அந்த ஃபார் ஏஆர்ஆர்ங்கிற கேட்டகரியில் எல்லாமே ஏஆர் ரஹ்மான் ஹரிஹரன் கூட்டணியில் வந்த பாடல்கள். அது டுவேட்டாகவும் இருக்கலாம், தனி பாடலாகவும் இருக்கலாம். ஃபார் தேவா, ஸோ தேவா மியூசிக் டைரக்டர் தேவாக்காக அவர் பாடிய பாடல்கள். ஃபார் ராஜா, நம்மளுடைய எல்லாருக்கும் ஃபேவரட் இசைஞானி இளையராஜா அவருக்கு அவர் பாடிய பாடல்கள். வித்யாசாகருக்கு நிறைய பாட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு வித்யாசாகர் ஹரிஹரனுக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப லவ்லி மெலடிஸ் அதில் பார்க்கலாம். ஃபார் எஸ் ஏ ராஜ்குமார், அகைன் ஏர்லி 2000 ரொம்ப ப்ராலிஃபிக்காக மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தார் எஸ் ஏ ராஜ்குமார். அவர் இசையில இவர் பாடிய பாடல்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த 6 மியூசிக், அவர் இனிமேல் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் பாடிருக்காரு. நமக்கு 6 கேட்டகரி தான் இருக்குங்கிறதுனால இந்த 6 மியூசிக் டைரக்டர்ஸோட அவர் இணைந்து பணியாற்ற பாடல்கள் இதுல எல்லாமே இருக்க போகுது. அண்ட் இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்துடலாம். We have Dr. Gandhirajan. So then we have Vignesh. Vignesh is joining us all the way from Ipoh in Malaysia. And then we have Gayatri. First question will be for Gandhirajan. Ma'am, for Haris Jairaj sir, 100. Haris 100. Okay. Yes ma'am. So இது வந்து முதல் வரி என்ன? ஸோ அதாவது இந்த கேள்வி எப்படி இருக்கும்னா, ஒரு பாடலோடைய 2வது 3வது வரியோ நான் கொடுத்துருப்பேன். அதுல இருந்து நீங்க அந்த பாடலோட முதல் வரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். விழிந்தது உனதுருவம், உதடுகளால் உனைப்படி, எரிந்திடு அரை நிமிடம். இது எந்த பாடலுடைய வரிகள்? ஆரிய உதடுகள் உன்னது. குட் கெஸ், பட் இல்ல, அது இல்ல. பாசிங் இட் டு காயத்ரி. காயத்ரி, உங்களுக்கு தெரியுமா? இது அந்த பீமா படத்துல வர எனதுயிரே எனதுயிரே அதுவா? வெரி இல்ல பீமா படம் தான். ஒரு நிமிஷம். உங்களுக்கு இறகே இறகே மயிலிறகே வந்து மயிலிறகே வந்து தொடுமழகே ரகசிய கனவுகள் ஜல் ஜல், அந்த பாட்டு பீமா. அடுத்த ஆள் கிட்ட போறதுக்குள்ள நீங்க சொல்லிட்டதுனால உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். ரகசிய கனவுகள் ஜல் ஜல், ரொம்ப அழகான ஒரு பாடல். இது இவருடைய பாடியது மதுஸ்ரீயா சாதனா சர்கமா? 2 பேர்ல யாரோ ஒருத்தர். எனக்கு அவங்க 2 பேருக்கும் கன்ஃபியூஷன் வரும். மதுஸ்ரீ நினைக்கிறேன். ஸோ அதுதான் இதுக்கு சரியான பாடல். இந்த நான் கொடுத்த வரிகள் வந்து, முதல் பிழை போல் மனதினிலே விழுந்தது உனதுருவம், உதடுகளால் உனைப்படி, இட் கோஸ் லைக் தட். ஸோ சரியான பாடல். குட், கிரேட் கோயிங் காயத்ரி. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி. ஃபார் வித்யாசாகர் 100. ஸோ திஸ் இஸ் அ பிக்சர் பசில். என்ன பாடல்? மலை காற்று வந்து தமிழ் பேசுமா, மழை சாரல் வந்து இசை பாடுமா, மலரோடு வந்து மொனினா எஸ் எஸ், வேதம் படத்துல வந்து ரொம்ப ஒரு அழகான பாடல். வித்யாசாகர், இதை பத்தி நான் முன்னாடி ஒரு நாள் போதுமால பேசியிருக்கேன். வித்யாசாகருக்கு வந்து அந்த எப்படி தர்பாரி கனடால ராக பாட்டை போடுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அப்படிங்கறதுனால இந்த மலரே மௌனமா ஹிட்டுக்கு அப்புறமா அதே பாட்டுல அவர் நிறைய பாடல் கொடுத்தாரு. இதுவும் ஒரு அழகான பாடல் தான். மகாலட்சுமி ஐயருடன் இணைந்து ஹரிஹரன் பாடிப்பாரு.
லவ்லி சாங், குட் ஐடென்டிஃபிகேஷன் காயத்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் விக்னேஷ். விக்னேஷ், நீங்க உங்களுடைய கேள்வி எடுக்கலாம். For Raja 200. இஸ் a word cloud. ஸோ வந்து பாடலுடைய வரிகள் ஜம்பிள்டா இருக்கும். இதுல இருந்து நீங்க பாட்டு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளை. பாட்டு ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படியே ஃபுல்லா கட கட கடகடான்னு. அந்த அளவுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா உங்களுக்கு? கண்டிப்பா. ஓகே, எஸ். என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ணப் பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, பிட்டர் ஸ்வீட் சாங். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாட்டு ரொம்ப அழகா பாடியிருப்பாரு ஹரிஹரன் அவர்கள். காசி படத்துல இளையராஜா இசையில ஹரிஹரன் பாடிய பாடல். விக்ரம் அவர்களுடைய நடிப்புல வந்த பாட்டு. வெரி குட். உங்க கேள்வி நீங்க செலக்ட் பண்ணலாம் காந்திராஜன். மேம் ஃபார் எஸ் ஏ ராஜ்குமார் 100. உங்களுக்கான கேள்வி வந்து இட் இஸ் ஆல்சோ உங்களுக்கு முதல் வரி என்னவே வருது. காதல் ஒரு புகையை போல மறைத்து வைத்தால் தெரிந்துவிடும். ஒரு புகையை போ ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும் என்று. எஸ் எஸ், டக்குன்னு அடிச்சிட்டீங்க. இந்த பாட்டு கொஞ்சம் கஷ்டமும் 100ல வச்சிருக்காரோ நான் நினைச்சேன். பட் ரொம்ப அழகா நீங்க உடனே சொல்லிட்டீங்க. ஒரு தடவை சொல்வாயா உன்னை எனக்கு பிடிக்கும். வசீகரா படத்துல வந்த பாடல். சின்மயுடன் ஹரிஹரன் இணைந்து பாடிய பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில அழகான ஒரு பாடல். நல்ல ஃபாஸ்ட் பேஸ்ட் சாங். ஸோ தேங்க்ஸ், குட் ஐடென்டிஃபிகேஷன். யூ ஓப்பன் யுவர் ஸ்கோர் வித் 100 points on that. And next question is for காயத்ரி. காயத்ரி, உங்க கேள்வி நீங்க செலக்ட் பண்ணலாம். For ARR 200. ARR 200. ஓகே, உங்க கேள்வி வந்து பாட்டுக்கு பாட்டு. ஸோ இது வந்து பாட்டுக்கான வரிகளை நான் அதை ஒரு என்னுடைய ஃபார்மேட்ல ஒரு கவிதையா கொடுத்துருப்பேன். அதை பார்த்துட்டு நீங்க அந்த பாட்டு என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய கேள்வி. மண்ணில் கலப்பது மழையின் துளி, வானில் கரைவதோ உயிரின் துளி. சலங்கையிட்டு ஆடுகிறான், சதிராட்டம் போடுகிறான், இந்த கலையில் அவன் கலந்து விடுவான் தன் உடல் பொருள் ஆவி. இது என்ன பாட்டு? மழை துளி மண்ணில் சங்கமம். அந்த பாட்டா? சங்கமம். எஸ், அதுதான். சங்கமம் என்கிற வார்த்தைக்கு பதிலாக. சோ கரெக்டா சொல்லிட்டீங்க. மழை துளி மண்ணில் சங்கமம், உடல் துளி உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருளாவை எல்லாம் கலையில் சங்கமம். ரொம்ப ஒரு அழகான பாட்டு. நல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட் மாத்திரம் இல்லாம நல்ல ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் ஒரு மாதிரி லேசா நம்மள கொஞ்சம் ட்ரபிள் பண்ணக்கூடிய ஒரு பாடல். ஒரு சோகம் இழையோடும் ஒரு பாடல். வெரி வெல் ஐடென்டிஃபைட் காயத்ரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் விக்னேஷ். விக்னேஷ், உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். For Raja 300. இதுவும் முதல் வரி என்ன? ஓகே. அந்த இசையின் ரகசியம் இரு உயிருக்கு புரிந்தது, இரு உயிருக்கு புரிந்தது, இங்கு யாருக்கு தெரிந்தது. இது எந்த பாடலுடைய வரி? நிலவு பாட்டு, கண்ணுக்குள் நிலவு. சூப்பர்ங்க. டக்கு டக்குன்னு சொல்றீங்க. ஒரு ஒரு க்ஷணம் கூட நீங்க யோசிக்காம அடிக்கிறீங்க. சூப்பர். நிலவு பாட்டு ஓர் நாள் கேட்டேன். பியூட்டிஃபுல் சாங். விஜய் அண்ட் ஷாலினி நடித்த படம். இளையராஜா இசையில ஹரிஹரன் அவர்கள் பாடியது. லவ்லி, பியூட்டிஃபுல். ஓகே, அண்ட் கொஸ்டின் கோஸ் டு காந்திராஜன். உங்களுடைய கேள்வி நீங்க செலக்ட் பண்ணலாம். எஸ் ஏ ராஜ்குமார் 200 மேம். 200. ஓகே. எஸ் ஏ ராஜ்குமார் 200. எஸ் மேம். ஓகே, உங்களுக்கான கேள்வி. திஸ் இஸ் a word cloud. ஸோ பாடலுடைய வரிகள் ஜம்பிள்டா கொடுத்துருப்பேன். இதுல இருந்து பாட்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுடைய கேள்வி இதுதான். ரொம்ப ஈஸி, சொல்லிடுங்க பார்க்கலாம். தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற நேரம். எஸ், தொடுவெனவே வானவில் என்னை தூரத்தில் அழைக்கின்ற. எஸ், கரெக்டான ஆன்சர். கரெக்டான ஆன்சர். எஸ். துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல வந்த பாடல். சித்ராமாவோட ஹரிஹரன் பாடிய டுவெட். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. இந்த ஆல்பம்ல பெஸ்ட் சாங் சொல்லலாம். லவ்லி சாங். அழகா ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. வானில் ஒரு புயல் மழை வந்தால் அழகே என்னை எங்கனம் காப்பாய். லவ்லி சாங். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல். தேங்க் யூ, வெரி வெல் ஐடென்டிஃபைட். நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் காயத்ரி. காயத்ரி, உங்க கேள்வி எடுக்கலாமா? தேவா 100. தேவா இது வரைக்கும் பிக் பண்ணாம இருந்திருக்கீங்க. ஓகே, this is also word cloud, so you can find the answer from the jumbled words. அவள் வருவாளா, அவள் வருவாளா, என் பள்ளமான உள்ளம் வெள்ளமாக அவள் வருவாளா. எஸ் எஸ், காஃபி ஒரு வாய் குடிக்கிறதுக்குள்ள ஆன்சரை சொல்லிடுறீங்க.
நேருக்கு நேர் படத்துல வந்து அவள் வருவாளா? நம்ம ஐ திங்க் சூர்யா, நடிகர் சூர்யாவை ஒரு பெரிய லெவல்ல லான்ச் பண்ண ஒரு பாடல் இதுன்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் விக்னேஷ். விக்னேஷ், நீங்க உங்க கேள்வி எடுக்கலாம். ராஜா 100. ராஜா 100 இஸ் a meme. ஸோ வடிவேலு மேக்ஸ் an entry. அவர் கொடுக்க போறாரு உங்களுக்கு க்ளூ. என்னது? கண்ணில் சிற்பம் எதுக்குதா? கனவு காட்டுறதை நிறுத்திட்டு நல்ல கண்டாக்டரை பாரு அப்படின்னு வடிவேலு சொல்லுவாரு. என்ன பாட்டு? கஜிராஹோ கனவில் ஒரு சிற்பம். அதுதான் சரியான பதில். கஜிராஹோ கனவிலோ சிற்பம் கண்ணில் மிதக்குதே, நல்ல மெல்ல இரவில் திரநதியும் கனா. பியூட்டிஃபுல் சாங் அகைன். ராஜா சார் இசையில ஒரு ரொம்ப லவ்லி சாங். ஒரு நாள் ஒரு கனவு அப்படிங்கிற படத்துல ஸ்ரீகாந்த் அண்ட் யாருங்க அந்த ஆக்ட்ரஸ், சோனியா அகர்வால் நடித்த ஒரு படம். ஸோ எஸ், வெரி வெல் ஐடென்டிஃபைட். ஓகே, காந்திராஜன், உங்க கேள்வி எடுக்கலாம் நீங்க. மேம் எஸ்.ஏ. ராஜ்குமார் 300. ஓகே, அவர் ராஜாவை கிளீன் அப் பண்ணிட்டாரு, நீங்க எஸ்.ஏ. ராஜ்குமார் கிளீன் பண்றீங்க. ஓகே, கலக்கல் பாட்டு இது. ஸோ நான் 2 பாட்டை பாடுறதை கேட்டுட்டு பொறுமையா பதில் சொல்லுங்க. எஸ் மேம். ஓகேவா? வண்ண வண்ண பூவெல்லாம் வாசம் வீசி பூ பூக்கும், உன்னை போல ஒன்றுக்கும் வாசம் வீச தெரியாதே, மேகம் அது சேராது, வான்மழையும் வாராது, தனிமையில் தவித்தேனே, உன்னை எண்ணி இழைத்தேனே, அழகே நீ வாய் பேச கீதம் என்பேனே, சங்கீதம் என்பேனே, சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும், கடலோரம் நீயும் வந்தால் புயல் வந்ததென்று அர்த்தம், மௌனம் ஒன்று போதும் போதுமே, கண்கள் பேசி விடுமே. பாடி ரொம்ப நேரமா பாடிட்டு இருக்கேன். உன் குரல் கேட்க தோன்றினால் கேட்கிறேன், எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி அந்த பாட்டு ஒண்ணு மேம். ஹலோ மேம். இன்னொன்னு வந்து இப்ப ஐயோ முன்னாடி ஞாபகம் வந்தது, இப்ப வரல மேம். கடலோரம் நீயும் வந்தால் புயல் வந்ததென்று அர்த்தம், கடலோரம் நீயும் வந்தால் புயல் வந்ததென்று அர்த்தம், என்ன இதுவோ புதிதாய் ஒரு சத்தம் அந்த பாட்டா மேம்? இல்ல இல்ல இல்ல, ஐயோ இல்ல இல்ல. எஸ்.ஏ. ராஜ்குமார் புயல் வந்ததென்று அர்த்தம். தெரியல மேம். தெரியல. ஓகே, இதுல பாஸ் கிடையாது. பட் நான் வந்து விக்னேஷ் இல்லையா, அடுத்தது காயத்ரிக்குள்ள போனோம். காயத்ரி, உங்களுக்கு தெரியுமா என்ன பாட்டு? எனக்கு ஒரு ஸ்நேகிதி மட்டும் தான் தெரியாது. இது இன்னும் ரொம்ப வெரி ஃபெமிலியரா இருக்கு, பட் ஐ டோன்ட் நோ. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. விக்னேஷ், உங்களுக்கு தெரியுமா? பெண்ணே நீயும் பெண்ணா. ஏன் நிறைய பெண்ணே நீயும் பெண்ணா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டு இல்ல. ஆனா அந்த படம் தான் நினைக்கிறேன். பெண்ணே நீயும் பெண்ணா என்ன படம்? மாதவன் படம் தானே? அதே படம் தான். ஆனா வேற பாட்டு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிரியமான தோழி, அதுதான் கரெக்டான படம். ஆனா பாட்டு அது இல்ல. இந்த பாட்டு வந்து எந்த தேசத்தில் நீ பிறந்தால் அது இத்தனை பேரழகா, அதுதான் அந்த பாடல். இன்னொன்னு வந்து எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஃப்ரம் பிரியமானவளே. ரெண்டும் பிரியமான பாடல் படம் வேற, பாத்தீங்களா? அதுல வேற ஒரு ஒத்துமை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் காயத்ரி. நீங்க உங்க கேள்வி எடுங்க. இதுக்கு யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. வித்யாசாகர் 200. ஓகே, திஸ் இஸ் பாட்டுக்கு பாட்டு. சந்தித்தோம், கற்பித்தோம், ஒப்பித்தோம், யோசித்தோம், வாசித்தோம், சுவாசித்தோம், சோதித்தோம், நேசித்தோம், யாசித்தோம், வானம் அள்ளி தந்ததை நினைத்தோம், இனித்தோம், மிச்சமில்லை என்று சிரித்தோம். என்ன பாட்டுமா இது? தோம் தோம் தித்தித்தோம், தொலைவில் இருந்தும் சந்தித்தோம், கற்பித்தோம், காதல் பாடம் ஒப்பித்தோம், தீண்டி தீண்டி தூண்டும் விரலை திட்டிக் கொண்டு தித்தித்தோம். பியூட்டிஃபுல் சாங். என்ன ஒரு அழகான பாட்டு இது. திலங்கு ராகத்துல ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. அள்ளித்தந்த வானம் படத்துல வித்யாசாகர் இசையில ஹரிஹரனும் சித்ராவும் இணைந்து பாடிய பாடல். கரெக்டா காயத்ரி, உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் விக்னேஷ். விக்னேஷ், நீங்க உங்களுடைய கேள்வியை செலக்ட் பண்ணலாம். ஹியர் இஸ் த போர்ட். ஏஆர் ரஹ்மான் 300. ஓகே, இட் இஸ் ஏ பிக்சர் பசில். ஸோ ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம் தான், நானே சொல்லிடுறேன் கஷ்டம். பட் யூ மைட் கிராக் இட். கோ, ஹேவ் அ கோ அட் இட். கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதை எல்லாம் நம்பாதே, காக்கை குயிலாய் ஆகாதே. இருவர். சொல்றீங்க நான் கஷ்டம் எல்லாம் வேற பில்டப் கொடுத்த, கொஞ்சமா யோசிக்க கூடாதா? டக்குன்னு சொல்லிட்டீங்க. எஸ், அதுதான் சரியான பாடல். கண்ணை கட்டி கொள்ளாதே, கண்டதை எல்லாம் நம்பாதே, காக்கை குயிலாயாகாதே தோழா, இருவர் படத்துல வந்த பாட்டு. காந்திராஜன், உங்க கேள்வி எடுங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் 200 மேம். ஹாரிஸ் 200. ஓகே, உங்களுக்கான கேள்வி இஸ் மீம். எஸ் எஸ் மேம். அகைன் நம்மளுடைய எஸ் மேம். வடிவேலு சார், வைகை புயல் மேக்ஸ் an entry. அவர் என்ன சொல்றாரு? நீ யாருன்னே தெரியலையே, படப்படான்னு இருக்க, படப்படான்னு எஸ் மேம். பளபளக்கிற பகலா நீ அயன் படத்துல இருந்து வரப்பட்ட மேம். பளபளக்கிற பகலா நீ. எஸ், கரெக்டான ஆன்சர். நீங்க ரொம்ப ஈஸியா பேசலாம்னு நினைக்கிறேன். பளபளக்கிற பகலா நீ, படபடக்கிற அகலா நீ, படபடக்கிற புயல் அடிக்கிற அந்த மாதிரி ஏதோ எதையாவது நீ, அவ்வளவுதான். சோ அதுதான் அந்த பாடல், அயன் படத்துல அகைன் சூர்யாவுக்காக பாடிய பாடல். நல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட் உள்ள பாட்டு. நெக்ஸ்ட் क्वेश्चन இஸ் ஃபார் காயத்ரி. காயத்ரி, உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். தேவா 200. ஓகே, இட்ஸ் a கல்கல் பாட்டு. நான் காதலை கடிதத்தில் எழுதி அஞ்சல் பெட்டியில் போட்டேன் நேற்று, முருகமல காட்டுக்குள்ள விறகெடுக்கும் வேளையில தூரத்தில நின்றவரே தூங்கிவிட்டார். கலீர் கலீர் இசை இசை நெஞ்சுக்குள் நீ வந்ததால், நீ தொடுவத தொட்டுக்கோ, சொந்தத்துல வரமுறை இருக்கா, இதோ வந்தேன் என்னை தர. என்ன பாடல்? ரெண்டும். மனசே மனசே குழப்பம் என்ன, அது ஒண்ணு. இது செவப்ப அந்த மாதிரிதான் நீ கடனா கேக்கும், கடனா கேக்கும். லவ்லி ஐடென்டிஃபிகேஷன். நெஞ்சினிலே படத்துல மனசே மனசே கதவை திற, அது விஜய் படம். விஜய் நிஷா கோபிகர் நடித்தது. சாதனா சர்கம்மா அதையும் பாடினது கூட, ஐ திங்க் சோ. ஒன் ஒதட்டோர சிவப்ப அனுராதா ஸ்ரீராமுடைய இணைந்து இவர் பாடிய, ஹரிஹரன் பாடிய பாடல் பாஞ்சாலங்குறிச்சி படத்துக்காக. பிரபுவும் மதுவும் நடித்த. So yes, Gayatri, very well identified. கலக்கல் பாட்டுல ரெண்டையும் சொன்னதால உங்களுக்கு full points for that. Next question is for Vignesh. Vignesh, உங்க கேள்வியை நீங்க செலக்ட் பண்ணலாம். தேவா 300. தேவா 300. Okay, and this is a picture puzzle. Okay, this is your puzzle. Go ahead and solve it. ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். எஸ், பாருங்க, காஃபி எடுத்து குடிக்க கூட விடல, ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாரு. ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். காலம் எல்லாம் காதல் வாழ்க படத்துல தேவா இசையில ஹரிஹரன் பாடிய பாடல். இது வந்து மைக் மோகன் அடுத்ததா அதிகப்படியா தமிழ் சினிமாவில மைக்கு பிடித்த முரளி பாடுவார் இந்த பாட்டை, காலம் எல்லாம் காதல் வாழ்க படத்துல. ஸோ எஸ், வெரி வெல் ஐடென்டிஃபைட் அண்ட் ஃபுல் மார்க்ஸ் ஃபார் யூ ஃபார் தட். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் பிக் பண்ண போறது காந்திராஜன். உங்களுடைய கேள்வி எடுக்கலாம் சார். ஃபார் ஹாரிஸ் 300. ஹாரிஸ் 300. எஸ், உங்களுக்கான கேள்வி இஸ் பாட்டுக்கு பாட்டு. ஸோ பாட்டுக்கு ஒரு பொழிப்புரை நான் தரேன், நீங்க பாட்டை கண்டுபிடிங்க. அவளுக்கு அவனை பிடிக்கும், எதனால பிடிக்கும்னு தெரியல. அவனுக்கும் அவளை பிடிக்கும், ஆனா அவளுக்கு தெரியும். ஐயோ பிடிச்சிருக்கு, ஐயோ பிடிச்சிருக்கு. அந்த பாட்டு மேம், சாமி படம். ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு. மஹத்தியோட ஹரிஹரன் பாடிய பாடல் அது. Yes, full points for you on that, doctor. And next question is for Gayatri. Gayatri, கேள்வி எடுங்க. For Vidyasagar 300. Okay, this is also a meme. So Vadivelu to the rescue again here. என்ன சொல்றாரு? ஏன்பா நீ உண்மைக்கு புறம்பா பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் அப்படி பேசுற அந்த பொண்ணை ஏன்பா இன்னும் காதலியா வச்சிருக்க அப்படின்னு கேக்குறாரு. என்ன ஒரு அக்கறையோட கேக்குறாரு பாருங்க. எந்த பாட்டை பத்தி சொல்றாரு அவருடி? ஒரு பொய்யாவது இல்ல, இது
பொய் சொல்லக்கூடாது காதலி, பொய் சொன்னாலும் நீயே என் காதலி. எஸ், ரன் படத்துல பாடிய பாடல் துஜாவந்தி ராகத்துல இதை போட்டிருந்தாரு வித்யாசாகர் அவர்கள். பொய்யுங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. முதல்ல நீங்க சொன்ன முதல்ல பாடின பாட்டு ரஹ்மானோடது பாடல் பொய் சொல்லக்கூடாது காதலி ஃப்ரம் ரன். எஸ், வெல் ஐடென்டிஃபைட் காயத்ரி. லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் த டே இஸ் டு விக்னேஷ். விக்னேஷ் உங்க கேள்விய ஒரு கேள்விதான் இருக்கு. ஸோ ஐம் கிவிங் இட் டு யூ. இஸ் அ கலக்கல் பாட்டு அகேன். ஸோ ஹியர் கோஸ். ஐம் கோயிங் டு பிரிங் இட் அப். அண்ட் இதுதான் ரெண்டு பாட்டு கேட்டுட்டு சொல்லுங்க. ஒரு வெண்ணிலவை மணக்கும் மன்மதன் நான், கிளையில் காணும் கிளையின் மூக்கு, விடலை பெண்ணின் வெற்றிலை நாக்கு, புன்னகை பேரரசே தேன் குளத்து பூவுக்குள் குளிப்பீரா, புத்தம் புதிதாய் ரத்த ரோஜா, பூமி தொடாத பிள்ளையின் பாதம், பெண்களிடம் சொல்வது குறைவு செய்வது அதிகம், செயல் புயல் நானடி. ஒண்ணு வந்து வாஜி வாஜி, எஸ், இன்னொன்னு பச்சை நிறமை. எஸ், ரொம்ப ஈஸி இல்லையா? ரெண்டுமே ஐகானிக் ஹிட்ஸ் ஆன சாங். பச்சை நிறமே எல்லாமே எப்படி நான் ஹரிஹரன்ஜி ஸ்பெஷல் பண்றது அந்த பாட்டை இன்க்ளூட் பண்ணாம. ஸோ எனக்கு அவர் பாடின பாட்டிலே ரொம்ப பிடித்த பாடல் அது. எஸ், ரெண்டுமே கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. வாஜி வாஜி ஃப்ரம் சிவாஜி, மதுஸ்ரீயுடன் அவர் இணைந்து பாடிய பாடல் பச்சை நிறமே இஸ் a solo hit from Alai Paidi in Rahman's music. So Vignesh with 1300 points, you take a slight edge over Gayatri with 1200 and Gandhi Rajan with 800. I think another very very well contested and closely played game, and எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க.